தெரியாத நாய்கிட்ட போய் பாருங்க, அப்போ தெரியும் கடிக்குமா கடிக்காதான்னு அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. எனக்கு என்ன டோனில் பேசுகிறதுன்னு கூட தெரியல. டெய்லி ஒரே மாதிரி டோன்லேயே பேசிகிட்டு இருக்கோமா, கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒன்றும் இல்லைங்க, கொடைக்கானலில் ரோட்டில் வாக்கிங் போயிட்டுருந்தோம். அப்போது இந்த வீட்டுக்குள்ளே 4 பப்பீஸுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தது ஸ்ரீ பார்த்துட்டான். அவங்க 4 பேரையும் வெளில கூப்பிட்டான். வந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. முன்ன பின்ன இவங்களுக்கு நாங்கள் ஒரு பிஸ்கட் கூட வாங்கி போட்டதில்ல. இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறோம். ஆனாலும் அதை நினச்சா கடிச்சிருக்கலாம், ஏன்னு தெரியல கடிக்கலை. அதுக்கப்புறம் தான் பேச பேச தெரியுது, இந்த வீட்டு ஓனர் அம்மா எங்கேயாவது ஸ்ட்ரீட் பப்பீஸை பார்த்தாங்கன்னா உடனே அதை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவாங்களாம். குட்டி போட்டுருந்ததுனாலும் உடனே தூக்கிட்டு வந்துடுவாங்களாம். குளிப்பாட்டி அதுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு, யாராவது ஒரு நல்ல பர்சன் அதை அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்களாம். இதை அந்த அம்மா எப்பயுமே ரொட்டீனாக செய்கிறாங்களாம். அது அவங்களுடைய வளர்ப்போ என்னவோ தெரில. இந்த போயிட்டு இருந்த பைரவர் பாருங்கள், திருப்பி நன்றி சொல்லிட்டு போவோம்.